ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சாய்ராவ் நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இனிமேல் உங்கள் சேனலில் உங்களுக்காக சில நல்ல பலன்களையும் நல்ல தகவல்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு நம்ம புதுசாக துவக்கியிருக்கோம். இந்த முயற்சியை துவக்கியிருக்கோம். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். லேட்டாக சொன்னாலும் லேட்டஸ்ட்டாக சொல்லுறேன். மே 1 நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை நமது சாய்ராவ் நியூமராலஜி சேனல் நேயர்களுக்காக இப்போ வழங்க போகிறோம். இந்த குரு பயிற்சியானது 2024 வருடம் மே மாதம் 1 காலை 10:31 நடக்க போகிறது. அதாவது குரோதி வருடம் பிறந்த உடனே வரக்கூடிய முதல் பயிற்சி. இந்த வருஷத்தில் வேறு எந்த கிரகங்களின் பெரிய பயிற்சியும் கிடையாது. சனி பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ கிடையாது. குரு பயிற்சி மட்டும்தான் இந்த குரோதி வருடத்தில் இருக்குது. அடுத்த வருஷம் மறுபடியும் குரோதி வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற பயிற்சிகள்லாம் வரும். ஸோ இந்த வருடத்தில் இந்த 2024 வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த குரு பயிற்சி எங்கே இருக்கார், எங்கே போக போகிறாரு, எத்தனை நாள் இருக்க போகிறாருங்கிறத பார்க்க போகிறோம். மே 1 2024 வருஷம் காலை 10:32 31 வினாடி 31 நிமிஷம் 36 வினாடி, அதை 32 நிமிஷம்னு எடுத்துக்கலாம். ஸோ 10:32 AM மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரிஷப ராசியில் அவர் எத்தனை நாள் இருக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் 2025 வருடம் மே மாதம் 14 ராத்திரி 7:59 வரைக்கும் இங்கே இருக்க போகிறாரு ரிஷப ராசியில். இந்த ரிஷப ராசியில் அவருக்கு மறைவு ஸ்தானம், அதாவது மறைவு ஸ்தானம் எதிரியோடைய வீட்டுக்கு போகிறாரு. அதனால் இந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் கிடையாது. அவருடைய பார்வை பலம் மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்தான பலம் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, ஸ்தான பலம் இருந்ததுன்னா அந்த இடத்த கெடுத்துட்டு மற்ற இடத்த பார்க்குற இடத்த வளப்படுத்துவார். இப்போ ஸ்தான பலம் இல்லாததுனால அந்த இடத்த ரொம்ப கெடுக்க மாட்டார். அதாவது நெகட்டிவ் பலன்கள் இருக்காது. குரு பார்வை அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த 2024 குரு பயிற்சிங்கிறது ஆல்மோஸ்ட் பல ராசிகளுக்கும் இருக்கிற 12 ராசிகளில் ஒரு 75 to 80% ராசிகளுக்கு நற்பலன்களைத்தான் வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கார். இவருடைய பார்வை பலம் 5ஆம் வீட்டுக்கும், இவர் இருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் வீடு 7ஆம் வீடு 9ஆம் வீடு ஆகிய இடங்களுக்கு கிடைக்கிறதுனால எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் மே 3 அதாவது மே 1 குரு பயிற்சி நடக்கிறது. மே 1 குரு பயிற்சி நடந்த ஒரு 2 நாள்லேயே மே 3 அன்னியிலேருந்து குரு அஸ்தமன பலனை அடைகிறார். அஸ்தமனம்னா அவருக்கு நம்ம பூமியிலேருந்து அவருடைய பார்வை நமக்கு கிடைக்காது. மே 3 ஜூன் 2 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு குரு பகவான் அஸ்தமனம் அடைவதன் மூலமாக பல ராசிகளுக்கு மேன்மையை தருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்தந்த ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நடுவில் செப்டம்பர் 8 2024 முதல் பிப்ரவரி 4 2025 வரை குரு வக்ரகதியில் அடைய போகிறாரு. வக்ரகதியில் ட்ராவல் பண்ண போகிறாரு. ரிஷபராசியிலே இருக்க போகிறாரு. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், இப்போது இந்த குரு பயிற்சினால் பாதகமான பலன்கள் ஏதாவது ராசிக்கு இருந்தால் கூட இந்த வக்ர காலத்தில் நற்பலன்களை கொடுப்பார். அதே சமயம் இந்த குரு பயிற்சியில் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகள் இந்த வக்ர காலத்தில் சற்று சங்கடமான பலன்களை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கும் சேர்த்து ரெஃபர் பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டால், உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தால் இப்போது இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் செப்டம்பர் 8 முதல் பிப்ரவரி 4 வரைக்கும் குரு வக்ர காலத்தில் உங்களுக்கு அமோகமான பலன்களையும், நேர்கதியில் இருக்கக்கூடிய காலத்தில் சற்று சங்கடமான பலன்களையும் கொடுப்பார். ஸோ இதை நம்மளுடைய ஜாதகத்தையும் ரெஃபர் பண்ணி தான் பார்க்கணுமே தவிர பொதுவான பலன் வேணால் இதை எடுத்துக்கலாம். இந்த குரு பயிற்சியில் பொதுவான ஒரு பரிகாரத்தை நான் இப்போ சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தனிப்பட்ட ராசிக்கு என்னங்கிறத அப்போதைக்கு பார்த்துக்கலாம். பொதுவான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மகான்கள் தரிசனம் செய்வது, அதாவது மகான்கள்னால் சித்த புருஷர்களை தரிசனம் செய்வது,
அல்லது சந்நியாசிகளை தரிசனம் செய்து அவர்களின் ஆசீர்வாதத்தை வாங்குவது, அல்லது குருமார்களை தரிசித்து ஆசீர்வாதம் வாங்குவது, குரு ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்வது, பழனி இந்த மாதிரி இடங்களுக்கு, தென்குடி திட்டை இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் சென்று அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டு வருவது மேன்மையை ஏற்படுத்தும். இதை தவிர முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், குரு பகவான் அப்படின்னு சொன்னாலே தட்சிணாமூர்த்தி தான். அவர் யாருன்னு கேட்டால் சிவனுடைய ஒரு அம்சம். அதனால் எல்லா சிவபெருமானையும் எல்லா கோயிலில் எந்த இடத்துலலாம் சிவபெருமான் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு அந்த சிவபெருமானை வணங்கினாலே குரு பகவானை வணங்கின பேறு கிடைக்கும். அதே சமயம் முருகனையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு குரு அருள் கிடைக்கும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். ரிஷப ராசி. அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு இருந்த வரைக்கும் உங்களுக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக செலவுகள் ஏற்பட்டிருக்கும். 4ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருந்தது போன வருஷம் வரைக்கும், அதாவது இந்த மே 1ஆம் தேதி வரைக்கும். அதனால் உங்களுக்கு திருமண செலவுகள் ஏற்பட்டிருக்கும். திருமணத்துக்காக செலவுகள் இப்போ அந்த திருமணம் நடந்ததுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம், உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. நல்ல நண்பர்களின் ஆலோசனை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால, 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இத்தனை நாளாக உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் வளர்ந்த குழந்தைகளுக்கும் மன வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த வருஷம் இந்த மே 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு, புரிதல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக அந்த குழந்தைகளை திட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த குழந்தைங்கள்கிட்ட அன்பு பாசம் பாராட்டி அவர்களை உங்கள் பக்கம் இழுப்பதற்கு, அதாவது இத்தனை நாளாக உங்களுக்குள்ள அந்த பிரிவுக்காக இருந்திருக்கும், அந்த பிரிவை குறைப்பதற்கு, அந்த டிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நல்லவர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கை வளம் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. புதிய தொழில் அமைப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். 10ஆம் இடத்துல சனி இருக்கார், அதனால் பதவி உயர்வு, 10இல் சனி பதவி மாற்றம்னு பதவி நாசம்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் ரிஷபராசிக்கு சனி பகவான் 90% கெடுபலம் பண்ண மாட்டார், 10% மட்டும்தான் கஷ்டத்தை கொடுப்பாரு. அந்த 10% கஷ்டமே இந்த சனி பகவான் கொடுக்குற கஷ்டம். ரிஷபராசியில் பிறந்தவங்க கஷ்டம் ரொம்ப தாங்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. உங்கள் ஜென்ம ராசியில் குரு இருக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்திற்கு உண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் ஏதாவது தவறுகள் செய்திருந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய தவறுகளுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 1ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறதுனால குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கும் சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது. இதனால் குடும்பத்தில் செலவுகளும் அதிகரிக்கும், வருமானமும் அதிகரிக்கும். அந்த செலவுகளுக்கு உண்டான வருமானத்தை குரு பகவான் கொடுத்துட்டே இருப்பார். உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். அதனால் குடும்பத்தில் உங்களுக்கும் உங்கள் தம்பி தங்கைகளுக்கும் மன வேறுபாடு இருந்ததுன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற மன வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. தந்தை வழியில் நல்ல செய்திகள் வரும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த மருத்துவ செலவுகள்லாம் குறைஞ்செடுத்து அதனால் மன நிம்மதி ஏற்படும். உத்தியோக ரீதியாக சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும். நீங்கள் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் தந்து லாபத்தை தரக்கூடிய, பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதே சமயம் பழனி முருகனை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு அனைத்து யோகமும் ஏற்படும். பழனி முருகன் உங்களுக்கு நல்ல ஒரு வாத்தியாராக இருந்து உங்களை திருத்தறதுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு நல்வழி காமிக்கிறதுக்கும் உண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மட்டும் இல்லாமல் உடல் நிம்மதியும் உடல் ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்பட்டு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு உண்டான யோகத்தை அந்த பழனி முருகன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். இந்த குரோதி வருடத்தில் ஏற்படுகின்ற குரு பெயர்ச்சியினால் உங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கும் நம் நேயர்கள், சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கு கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு விமோசனம் அடைந்து
சந்தோஷம் ஏற்பட்டு மன நிம்மதி, ஆரோக்கிய முன்னேற்றம், பண வருமானம், கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருதல் போன்ற அனைத்து யோகங்களும் உங்கள் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை அடியேனின் பிரார்த்தனையாக அந்த குரு பகவானின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.